சிக்ஸ் வேஸ் டாடிக்கு சாமி கும்பிடு தலை தேவசம். वन्दे त्वां पिण्डा पितृत्वदाम पित्रो देवतार्वाद्यां बभो देवो सर्वमङ्गलगणाद्यः अस्मराद्यो महामन्त्रे पुष्पवासं पित्रो எப்படி சொல்றதுன்னே தெரியல. இல்ல மட்டும் நாங்க அங்க போயிட்டு அழகியா வருது. குட் மார்னிங். குளிக்க போறீங்களா? லக்கி பாப்பி ஸ்கூலுக்கு போறீங்களா? ஸ்கூல் போய் என்னம்மா பண்ணுவீங்க? நோட் பண்ணிவாங்க மக்களே. ஸ்கூலுக்கு போய் ஏபிசிடி படிங்க. போன வீடியோலே இதான், இந்த வீடியோலே இதான், அடுத்த வீடியோலே இதான். ஆமா, போன 1.5 மாசமா அவங்க ஏபிசிடி தான் படிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் தான் படிப்பாங்க. லக்கி பேபி குளிச்சிட்டு வரதுக்குள்ள வீட க்ளீன் பண்ணிடலாம் மக்களே. அதுக்கு அகராவோட ரீஜென்சி எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த டோட்டல் யூனிட்ல ஒரு மெயின் யூனிட், ஒரு ஏசி அடாப்டர், ஒரு மெஷரிங் கப், 4 மாப் ஃபைபர் பேட்ஸ், ஒரு ஹேண்டில், ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட் கொடுத்திருக்காங்க. டிஃபரண்ட் ஃப்ளோர் டைப்ஸ் லைக் மார்பிள், ஹார்ட்வுட், டைல்ஸ், லேமினேட் அப்படின்னு எல்லாத்தையுமே க்ளீன் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த பெர்ஃபெக்ட் மாப் மக்களே. இது எப்படி யூஸ் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாமா? சோ இதான் மக்களே மெயின் யூனிட். இதுல இருக்க இந்த ஸ்பேஸ்ல நீங்க வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் யூசிங் மெஷரிங் கப். இதுல 175 ml வாட்டர் டேங்க் இருக்கு. இந்த மாப்பர் ஃபேப்ரிக் டிஸ்க் வர்க்ஸ் வித் 150 rpm ஸ்பீட். சோ எஃபெக்டிவ் மாப்பிங்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இதுல 180 டிகிரி சிவில் ஹேண்டில் இருக்கு. சோ உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல சூப்பரா நீங்க மாப் பண்ணலாம். ஹேண்டிங்கும் செம்ம ஈஸி. இதுல 2 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் எக்ஸ்டென்ஷன் ராட் இருக்கு. சோ ஈஸி கிளீனிங்க்கு இது ரொம்பவே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஹேண்டில்ல 2 பட்டன் கொடுத்திருப்பாங்க மக்களே. சோ இந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணும்போது இந்த மாப்பிங் ஆன் ஆயிடும். அண்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்றதுக்கு இந்த பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்க டர்ட்டி ஃப்ளோஸே எவ்வளவு சூப்பரா இது க்ளீன் பண்ணுதுன்ட்டு. அண்ட் இதுல ஃபிளாஷ் லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த எல்இடி லைட்ஸ் இருட்டான இடத்துலயும் நமக்கு மாப் பண்றதுக்கு ஈஸியா ஹெல்ப் பண்ணுது. இந்த ஏசி அடாப்டர் வச்சு ஜஸ்ட் 4 hours நீங்க இதை ரீசார்ஜ் பண்ணா போதும். அப் டு 50 minutes வரைக்கும் கார்ட்லெஸ் யூசேஜ்க்கு இது சூப்பரா கோஆபரேட் பண்ணும். இதுல 4 மாப் ஃபைபர் பேட்ஸ் கொடுத்திருக்காங்க மக்களே. சோ 2 ஸ்டெப் க்ளீன் அண்ட் ட்ரைக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சோ ஃபர்ஸ்ட் பேர் மாப் பேட்ஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணி அண்ட் மெஸ்ஸை க்ளீன் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் பேர் மாப் பேட்ஸ் வெட் சர்ஃபேஸை ட்ரை பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த மாப்பை உங்களுக்கு நாங்க சஜஸ்ட் பண்ணுவோம் மக்களே. இதுக்கு அகரோ 1 year வாரண்டியுமே ப்ரொவைட் பண்றாங்க. நாங்க இதை அமேசான்ல தான் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். கண்டிப்பா நீங்களும் செக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க. லக்கி எங்கம்மா போறோம்? செல்வி பாட்டி பார்க்க போறோம். யார் உனக்கு சொன்னா செல்வி பாட்டி பார்க்க போறோம்னு? அம்மா செல்வி பாட்டி பார்க்க போறோம் சொல்லிட்டேன். அம்மா சொன்னாங்களா? ஆமா. செல்வி பாட்டி பார்த்தா என்ன பண்ணுவீங்க? செல்வி பாட்டி விளையாட போறீங்களா செல்வி பாட்டி கூட? மாய்ப்பலமா இங்க சாப்பிடுறியா இல்ல அங்க போய் சாப்பிடுறியா? அங்க சாப்பிடுறேன்னா இங்க தவிர எல்லா இடத்துக்கும் அதுக்குதான் அது காட்டுங்கம்மா, காட்டுங்கம்மா. சாமி பூவா அப்படி பண்ண கூடாது ஓகேவா? சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. பண்ண மாட்டேன் சொல்லு. பண்ண மாட்டேன். சாரி. இந்த பாரு பூவா வாவ் யம்மி சொல்லணும். அம்மா கஞ்சி பூவா. குட் கேர்ள். ரிலாக்ஸ் சொல்ல கூடாது. சரியா தங்கம்? போலாமா? போலாமா? வாங்க போலாம். ஓகே மக்களே ஃபைனல். என்னம்மா கேட்டா இப்போ? தோசை வாமிட் எடுத்தியா? இன்னும் சாப்பிடவே இல்ல. அதுக்குள்ள அந்த ஃபுட்ல இருந்து எஸ்கேப் ஆறது. கால்ல இருந்து ஐயோ எனக்கு இரும்பல் வருது, மயக்கம் வருது, வாந்தி வருது. ஆக்சுவலி லக்கிக்கு வந்து இப்ப திருப்பி கோல்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு அவங்க போனதுல இருந்து 1 வீக் நல்லா இருப்பாங்க, 1 வீக் வந்துரும். 1 வீக் நல்லா இருப்பாங்க, 1 வீக் இப்ப 1 வீக் ஒழுங்கா இருந்தது. இப்ப மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு லக்கிக்கு ஸ்கூலே லீவ். டைம் வந்து இவ்ளோ ஸ்பீடா போகும்னே நமக்கு சரிப்பட மாட்டேங்குது. என்ன பாட்டி செல்ஃபி பாட்டி பார்க்க போனியா? அப்பதான் நாங்க இந்த ரோட்ல டிராவல் பண்ணி நம்ம 6 years டாடி ஹாஸ்பிடல் கூட்டு போன மாதிரி 1 year இவ்ளோ ஸ்பீடா இவ்வளவு வேகமா ஓட நான் கண்ணு மூடி ஓபன் பண்றதுக்குள்ள ஆக்சுவலா இன்னைக்கு வந்து 6 years டாடி இதாகி 1 year இல்ல, இன்னும் இருக்கு டேட். அந்த டேட் வந்து வரல. ஆனா தேவசம் வந்து அந்த டேட்ல வராது, முன்னாடி இல்ல பின்னாடி அந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து அந்த பிக்ஸ் ஆன டேட்ல தான் இப்போ தேவசம் பண்றாங்க. ஆமா சோ கரெக்ட்டா. பட் ஆனா அவர் வந்து இந்த டேட் இருக்கு பாருங்க, இப்போ இன்னைக்கு நாள் வந்து அவர் வந்து ஹாஸ்பிடல் அங்க கூட்டிட்டு போயிட்டு வர்றது இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருந்தாரு. அப்போ அந்த 1 வருஷம் எவ்வளவு சீக்கிரம் ஓடும்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அந்த 1 வருஷம் ஃபுல்லாவே வந்து அவரோட இதுவெல்லாம் இருந்துச்சுல்ல, எப்படி சொல்றதுன்னே தெரியல. இல்ல மட்டும் நாங்க அங்க போயிட்டு அழகியா வருது. அதனால நாங்க போயிட்டு உங்களை மீட் பண்றோம். யார பார்க்க போறோம்? செல்வி பாட்டி. வா 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 வா. அவனே சுத்தி
இப்படி மால் சரியா சுத்தி ஓடுனா எப்படி? ओम भूर्भुवस्वः ओम तत्सवितुर्वरेण्यं देवश्वतीमहि धियो यो न प्रचोदयात् मूणु वाटी पोडुवोम अक्षतां समर्पयामि आचमन्यं समर्पयामि ताम्बूलनिवेदां समर्पयामि प्रबन्धे विश्वदा पवित्रो देवताभ्योः हरित्रब्राह्मणे त्वः गो प्रपदे त्वः अद्य ब्राह्मणे त्वः हरित्रब्रह्मणे त्वः कर्मा पावकर्मा शापकर्म प्रदक्ष देवताभ्योः धर्णा नमस्ते स्वधरोपताभ्यो महामन्त्रपुष्पाणः अद्यो प्रबन्धे त्वं पिण्डा वित्रुत्वदाम पवित्रो देवतां सकश्रवोपवाहाद्यो पवित्रो देव हस्तां सिद्धिर्भवतुः अद्यो ब्राह्मणे त्वः सकश्रदेव हस्तां सिद्धिर्भवतुः जनवाक्यां बभो देवो सर्वमङ्गलगणाप्त्यः अस्मराद्यो महामन्त्रे पुष्पवादं पवित्रो देव अद्यो प्रबन्धे त्वः हरिद्रो प्रबन्धे अद्यो प्रबन्धे त्वः एकप्रपादकम् अद्यो संवर्तने प्रतिष्ठां पवित्रो देव दत्तासुतं अद्यो महादेव प्रबन्धे त्वं शङ्कर प्रभातारं शताब्द्यो महामन्त्रे पुष्पवादः सकस्रभोगुवः अग्नीश्वरो वेणां सकलसम्पत्तनो अग्निधाराय स्वाहा ओम प्राणार्पजां पवित्रो देवता प्राणदत्ताय यज्ञत्रदानाय स्वाहा अग्नित्वः त्यो पवित्राः अग्नित्वः त्योत्साह अग्नित्वः प्रबन्धे त्वः अग्नित्वः त्यं प्रवेदेव त्वः प्रबन्धे त्वः अग्नित्वः त्यो प्रबन्धे त्वः प्राणं सम्वर्धने पवित्राः अद्यो ब्राह्मण शिवनिशोदन प्रपादकं सर्वसम्पत्तनो प्रजापदं सर्वसम्पत्तन धनधान्यादिकम् अभिनिन् सदसंवत्सरं दीर्घमायुः कीर्तवैकनम् अभनाभोगवाय स्वाहा साप्रज्ञ अद्यो प्रबन्धे स्वाहा महादेवदानाय स्वाहा தேங்காய் வச்சிருங்க சாமி. நடுவில் கொண்டு வைங்க. சாப்பிட்டு போலாமா? சாப்பிட்டாங்க தாத்தா. லக்கிக்கு இன்னொரு பேர் இருக்கே, அது என்னது? செல்வி. அரிஷ்டா. யார் இது? செல்வியா? பாய் கூட்டு போயிடலாமா? சரி பாய் சொல்லுங்க செல்வி பாய். ஸ்கூல்ல என்ன பண்ணீங்க நீங்க? சூது தூங்கிட்டா. தூங்கிட்டீங்களா? ஸ்கூலுக்கு பேர தூங்குவாங்களா? ஸ்கூலுக்கு எதுக்கு போகணும்? சூது அழுத்த. அழுதுட்டியா? ஏன் பப்பியும் அழுத? பனானா சாப்பிட்டு அழுத்த. பனானா சாப்பிட்டு அழுதுட்டியா? ஆ. யாராச்சா ரொம்ப லட்சாங்க. யாருமா அடிச்சா குழந்தைய? இப்படி போட்டு அடிச்சிருக்கோங்களேம்மா குழந்தைய. ஓகே மக்களே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி நேத்தே வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் சாருக்கு கொஞ்சம் ஒர்க்குக்கு போயிடுச்சு மக்களே. ஆக்சுவலி நேற்று நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா 6 வயசு டாடிக்கு சாமி தலை தேவசம் தேவசம் பண்ணிருக்கோம். இறந்த நாளை கணக்கு பண்ணி அதுக்கேத்த மாதிரி அந்த திதி டேட். ஆக்சுவலி 6 வயசு டாடி வந்து நவம்பர் 28 தான் இதுவானாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த டேட் பார்த்து சாமி கும்பிடுறது, அது வீட்லயே சாமி கும்பிடுற மாதிரி. வீட்லயே ஐயர்லாம் வச்சு ஃபார்மாலிட்டி என்னவோ அதுக்கு. ஆமா, வீட்லயே சாமி கும்பிட்டு அப்புறம் அந்த அரிசி மட்டும் பீச்ல எடுத்துட்டு பிண்டம் அதை மட்டும் வந்துட்டு பீச்ல எடுத்துட்டு போய் குடுக்குற மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்துட்டோம். இப்படிதான் மக்களே. நம்பவே முடியல மக்களே, காலம் உண்மையாலே ரொம்ப வேகமானதுலாம் சும்மா சொல்லுவாங்க. நம்ம அப்ப அதை வந்து பெருசா கன்சிடர் பண்ணுவோம்னா
ஆனா இந்த ஒரு வருஷம்ன்றது இப்படின்ற மாரி போயிடுச்சு. நேத்து தான் எல்லாமே நடந்த மாரி இருந்தது. 1 year ஆக போதும். 10 daysல 6 days நம்மளை விட்டு போய் 1 year ஆக போகுது. நவம்பர் 28 அவர் இறந்த நாள். அது ஒரு மாதிரி இருந்துட்டே இருக்குல்ல. இப்பயும் ஆக்சுவலி என்ன ரீசன்னா, நாங்க வந்து இங்க வந்துட்டோம்ல, நம்ம வந்து ஆல்ரெடி மேரேஜ் ஆனதுல இருந்தே ஒரு 3 years வந்து நாங்க வந்து இப்படி வெளியே தானே இருக்கோம், ஒன்னா ஒரே ஃபேமிலியா இல்லைன்றதுனால ஒரு அங்க அந்த வீட்டுல இன்னும் இருக்காது அப்படின்ற மாதிரியே ஒரு கிட்டையே இருந்தோம்னா அது ஃபீல் ஆகும். நாங்க வீடியோவே கூட இது சரியா எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏதோ கொஞ்சம் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இந்த டேட் வந்து என்ன பண்ணோம்னா, நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். 6 days வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருந்தாங்க. நாங்க போனோம், எங்க கிட்ட சொல்லல, ஆனா அட்மிட் ஆயிருக்காங்கன்ட்டு. கரெக்டா நவம்பர் வந்து நம்ம போனோம். எனக்குலாம் ஒண்ணும் இல்லை, நானும் நல்லா தான் இருக்கேன். ஆமா, வாங்க வீட்டுக்கு போலாம், நீ இப்ப என்ன சொல்லி எனக்கு கூட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 days கழிச்சு திருப்பி அட்மிட் பண்ணோம். இந்த மாதிரி ஆயிட்டாரு, ஒரு மாதிரி கொஞ்சம் இதாயிட்டாங்க. ஸோ அப்ப நாங்க போய் பார்க்கும்போது கூட ஓகே நல்லா தான் இருக்காங்க. இப்போ நான் ஆல்ரெடி நம்மளுக்கு ட்ரிப் சேர்த்துறாங்கன்னா ஓகே, ஏதோ லைட்டாக ஹெல்த் டவுனாக இருக்கும் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஓகே மக்களே, நம்ம அதை பற்றி பேசிட்டு சும்மா அழுதுட்டு அப்படிலாம் பண்ணக்கூடாதுனால நாங்கள் வீடியோவே ஜஸ்ட் என்ன நடக்குதோ அதை மட்டும் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு வருஷம் ஓடிச்சு மக்களே, அது மட்டும் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாத விஷயம் என்னன்னா, அவர் இல்லைன்றதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. பிகாஸ் அவர் அங்க அந்த வீட்டுல இன்னும் இருக்காரு, எப்போ போனாலும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி. நேத்துல வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க மக்களே. நைட்டு கொஞ்சம் லைட்டா காஃப் பண்ண மாதிரி இருந்தது. காலையில ஆனா அவங்களே வேக்கப் ஆயிட்டாங்க. ஸ்கூல் போனோம் கேட்டாங்களேன்னு நாங்க ஸ்கூலுக்கு அமிச்சது. அங்க போய் தூங்கிட்டு அங்க வந்து ப்ளே பண்ணாம உக்காந்துட்டு அதுக்கப்புறம் நாங்க போய் கூட்டிட்டு வந்தா செம்ம ஃபீவர் மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அவங்க அங்கேயே டல்லா தான் இருந்திருக்காங்க. ஸ்கூல்லயே என்னாச்சு, அவங்க உடம்பு சரியில்லையா, ஏன் இவ்வளவு டல்லா இருக்காங்க அப்படின்னு அவங்களே கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க. சர்க்கஸ் பார்த்துட்டு அவங்க சும்மாவே உட்கார மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு போனா ஒரு சேர்ல பாவமா பருதாம உட்காந்துருந்தாங்க. உடம்பு முடியாம பார்த்துட்டு எங்களுக்கே ஷாக்கு, என்ன லக்கி நீ பண்ற ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம கூட்டிட்டு வந்துட்டோம். இன்னும் நைட்டு தான் மக்களே பஞ்சாயத்து வைக்க போகுது. லைக் ஓகே மக்களே, வேற எதுவும் இல்லை. இது இந்த வீடியோல எதுவும் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஜஸ்ட் நடந்தது உங்ககிட்ட கன்வே பண்ணோன்ட்டு அவ்வளவுதான் மக்களே. வேற எதுவும் இல்லை. நாங்க வேற வீடியோல உங்களை மீட் பண்றோம். பாய். நாங்க பாய் சொல்லும் போது போய் ஓரமா வேடிக்கை பார்த்துருந்தா நாங்க என்ன செய்யுது? சொல்லு. லக்கி பேபி போயிடுச்சு லக்கி. அப்புறம் ஏன் வீடியோ முடிச்சிங்க? நான் வீடியோ யார கேட்டுறா முடிச்சிங்க? நான் ஒருத்தர் இருக்க, ஒரு பெரிய மனுஷன் மதிக்கலையா நீங்க அப்படின்ட்டு வந்து பாய் சொல்றேன். பாய் சொல்லிருக்காங்க.